சென்னைக்கு அருகே திருப்போரூர் வான் பகுதியில் பறந்த சிறிய வகை விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணகுமார், விவரங்கள். சென்னைக்கு அருகே திருப்போரூர் அருகே இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திருப்போரூர் உப்பளம் பகுதியில பறந்து கொண்டிருந்த சிறிய அளவிலான இந்த விமானம் விபத்து ஏற்பட்டு அதை வெடித்து சிதறி இருப்பதாகவும், ஆனால் அதில் இருந்த விமானிலிருந்து பாராசூட் மூலமாக அவர் தப்பியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையிலிருந்து திருப்போரூர் செல்லக்கூடிய வழியில உப்பளம் என்ற அந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து அந்த விமானம் சென்றதாகவும், ஆனால் இது விமானப்படைக்கு சொந்தமானது அல்ல என்று பாதுகாப்புத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விமானம் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்ட விமானம் என்றும் சிறிய அளவில ஒன்று அல்லது இருவர் மட்டுமே அமர்ந்து செல்லக்கூடிய வகையிலான விமானம் என்று சொல்லப்படுகிறது. அதில் பறந்த 2 விமானிகளுமே பாராசூட் மூலமாக தப்பியதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குறித்த நிலை என்ன, அதில் இருந்தவர்கள் இதற்காக பயிற்சி பெற்றவர்கள் என்றால் வேற எதுவும் விமானப்படைக்கான ஒரு பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களா, அவர்கள் தனியார் விமானத்தில் சென்று பயிற்சிகளை மேற்கொள்கிறார்களா, அல்லது வெளிநபர்களா, விமானப்படையினுடைய தளத்திலிருந்து அவர்கள் வாடகைக்கு கூட அதை பயன்படுத்தி இது போன்ற நிறைய தனியார் விமானங்களை பயிற்சிக்காக ஈடுபடுத்துகிறார்கள். எனவே அது போன்ற விமானத்தில் சென்றிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் விமானப்படையில் இருந்து இது விமானப்படைக்கு சொந்தமான விமானம் அல்ல என்று, எனவே தனியார் விமானமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ற பொழுதும் காவல்துறையினர் அந்த இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்ட போலீசார் அந்த இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த சேரும் சகதியுமான இடத்துல அந்த சிறிய ரக விமானத்தினுடைய ரெக்கைகள், அதனுடைய பாகங்கள் எல்லாமே அதில் சிக்கி இருக்கக்கூடிய நிலையில் தான் அவற்றை அந்த பகுதியை கண்டறிந்திருக்கிறார்கள். விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட உடனேயே அதில் இருந்த விமானிகள் பாராசூட் மூலமாக அவர்கள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் விமானம் இந்த பகுதியிலே விழுந்து நொறுங்கி இருக்கிறது, வெடித்து சிதறி இருக்கிறது. அதனால் அதனுடைய பாகங்கள் கூட வெறும் அந்த இடத்தில் முழுதாக கிடைக்க முடியாத அளவிற்கு, முழுதாக காண முடியாத அளவிற்கு அந்த விமானத்தினுடைய பாகங்கள் எல்லாமே சிதறி இருக்கிறது. சேரும் சகதியுமான அந்த இடத்தில் அதனுடைய இறக்கை பகுதிகள், அந்த விமானத்தினுடைய இறக்கை பகுதிகள் எல்லாமே கிடைக்கிறது. அவற்றை கைப்பற்றி அதற்கான அந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த சிறிய ரக விமானங்கள் பல சென்னை புறநகர் பகுதிகள் எல்லாம் இது போன்ற எப்பொழுதுமே குறிப்பாக விமானப்படையினுடைய விமானங்கள் அதிகமாக அந்த பயிற்சியில ஈடுபடுவார்கள். பட் இந்த விமானம் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார்கள். சில தனியார் விமானங்களும் கூட இது போன்ற பயிற்சிகளில் நிறைய ஈடுபடுகிறார்கள். இது போன்று பயிற்சியில் ஈடுபடும் பொழுதுதான் இந்த விமானம் விபத்தில் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது பைப்லைன் என்று சொல்லுவார்கள், அந்த அளவு சிறிய ரக விமானம் தான் இந்த விபத்தில் சிக்கியிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து சம்பவ இடத்துல அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக இது தொடர்பாக இந்த விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் அவர்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். விபத்திற்கான காரணம் என்ன என்பது கண்டறியவும், அந்த விமானம் எந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது, அந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பதற்கான அதற்குடைய அந்த சிதறி கிடக்கக்கூடிய அதற்கான அந்த பாகங்களை எல்லாம் மீட்டு அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதே வேளையில இந்த விபத்தை பொறுத்தவரை யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதம், அது விழுந்து நொறுங்கிய இடத்திலும் குடியிருப்புகள் இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே இந்த பகுதியில வேற யாருக்கும் காயம், உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும், அதில் இருந்த விமானிகளும் கூட உயிர் பிழைத்தார்கள். அவர்கள் பாராசூட் மூலமாக அவர்கள் உயிர் தப்பினார்கள் என்றும், விமானம் கீழே விழுவதற்கு முன்பதாகவே இது நடந்தது என்று சொல்கிறார்கள். நேற்றைய தினம்தான் புதுக்கோட்டை கீரனூர் அருகே இதே போன்ற ஒரு சிறிய ரக விமானம் விபத்தில் சிக்கியது. அதில் இருந்த விமானிகளும் கூட உயிர் தப்பினார்கள். அதே போன்று மற்றொரு சம்பவமாக இது நடந்திருக்கிறது. சென்னைக்கு அருகே திருப்போரூருக்கு அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. திருப்போரூர் உப்பளம் பகுதியில இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அதாவது இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட உடனேயே விமானிகள் அருகில் இந்த சமதளமான பகுதிகள், அந்த குடியிருப்புகள் இல்லாத அந்த பகுதிகள் தரையிறக்குவதற்கு முயற்சி செய்திருக்கலாம். அது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அதை அவர்கள் அது பலனளிக்காமல் அதற்கு பிறகு விமானிகள் பாராசூட் மூலமாக அதில் இருந்தவர்கள் உயிர் பிழைத்திருக்கக்கூடும். அது 1 அல்லது 2 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய பைப்லைன் ரக அந்த விமானம் என்று சொல்கிறார்கள். எனவே அந்த விபத்து
ஏற்பட்ட பகுதியில வந்து பொதுமக்களும் பலரும் இல்லை. ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டிருந்திருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து சில சத்தம் மட்டும்தான் வந்து கேட்டிருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அந்த இடத்தில் வந்து சென்று பார்த்தால் முழுவதுமாக அந்த விமானத்தினுடைய பாகங்கள் எல்லாம் வந்து சிதறி கிடக்கிறது. அவற்றை வந்து தற்பொழுது ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அந்த இடத்திற்கு வந்து விரைந்திருக்கிறார்கள். அதில் இருந்த விமானிகள் இருந்தார்களா என்பது போன்று கட்டமாக விசாரித்ததாகவும், ஆனால் அதில் இருந்தவர்கள் வந்து பாராசூட் மூலமாக அவர்கள் வந்து உயிர் பிழைத்ததாகவும் அந்த தகவல் வந்து இதற்கான அந்த விமானப்படை தளத்திற்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். இது தொடர்பாக வந்து விமானப்படை தளத்தினுடைய அந்த அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் பொழுது விமானப்படைக்கு சொந்தமான விமானம் அல்ல என்பதை மட்டும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இது தனியார் விமானமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சரவணகுமார், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.